என்ன சொன்ன? எல்லாரும் இங்கே சமமா? எப்படி? அதான் எப்படி? இந்த சொசைட்டியில் சமம் அப்படிங்கிறது ஒன்று இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி ஒன்று இருந்தால் ஒரே ஊரில் ஒரே தெருவில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பேர் ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல் போகிறாங்க, மீதி பேர் ஏன் கான்வென்ட் போகிறாங்க? இங்கே ஒருத்தனுக்கு கிடைக்கிற அதே மரியாதை, உரிமை, உடை, உணவு, பணம் இன்னொருத்தனுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை. சரி, இந்த சொசைட்டி நீ நம்புறியே அந்த கடவுள் ஒருத்தனை கை காலோட, ஒருத்தனை கை கால் இல்லாம, ஒருத்தனை பிச்சைக்காரனா, ஒருத்தனை கோடீஸ்வரனா, ஒருத்தனை தாழ்த்தப்பட்டவனா, ஒருத்தனை உயர்த்தப்பட்டவனா, நல்லவனா, கெட்டவனா, ஆணா, பெண்ணா, திருநங்க, இப்படி பல விதமா படைச்சு வச்சிருக்கான். விடு. இப்போ நீங்க அடிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த ஜாதி, மதம், இனம், இடதுசாரி, வலதுசாரி, இந்த பிரச்சனை எல்லாம் சரியாச்சுன்னா நீங்க சமமாயிடுவீங்களா? வாய்ப்பே இல்லை. நீ சேர்த்து வச்சிருக்க பணத்தை வச்சு, உனக்கு இருக்க அறிவை வச்சு, நீ படிச்ச படிப்பை வச்சு அப்படி நீங்க பேர் மட்டும்தான் மாறும் தவிர இந்த சொசைட்டில ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ஒண்ணு வர வாய்ப்பே இல்லை. அப்படி ஒண்ணு வரவும் முடியாது. அதனால நம்ம அதை ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு வாழ மட்டும்தான் முடியும். புரிஞ்சுக்கோ.